வணக்கம் geeks, welcome back to TechWise தமிழ். போய் போனறத தமிழ்ல வருதுடா. ச்சே அசிங்கம்டா. ஏன்டா போனற தமிழ் தண்ட நம்ம. இல்லடா TechWise தமிழ்னு சொன்னேனேடா. நீ கவனிக்கலையா? அது ஒண்ணு இல்ல. OnePlus phone டப்பா பார்த்ததும் கொஞ்சம் மெய் மறந்து போயிட்டேன். விக்கி மாதிரி எக்ஸைட் ஆக ட்ரை பண்ணேன். நிஜமாவே எக்ஸைட் ஆயிட்டேன். அதனால தான் இந்த மிஸ்டேக். சரி பரவாயில்ல. இந்த பாக்ஸ்ல அப்படி என்னதாங்க இருக்கு? எங்கடா அந்த பிளேட் ஏதோ சொன்னியே? பிளேட் உள்ள இருக்கு. ஆசா பிளேட். ஆக்ஸா பிளேடா? அப்படிதான் சொல்றாங்க. நீங்க ரியல்மியா இருக்கலாம். இப்பலாம் டாப்ல வந்து OnePlus. ஓகே. ஒண்ணு இல்ல. வாட்ஸ் வந்து என்ன காட்ட ட்ரை பண்ணானா இங்க பாத்துக்கோங்க. OnePlus இருக்கா? வேற எதுவும் இல்ல. ஏதோ 9 இங்க பாத்தீங்களா? என்னதுடா? ஆக்ஸா பிளேட். எங்கடா இருக்கு இது? ஆக்ஸா பிளேடா. சரி. சோ பிளேட் வச்சு தான் ஃபோன் பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கும். ஷார்ப்பா இருக்கும். ஸ்பேஸ் அன்பாக்சிங் மாதிரி. பிக் ஏன்னா வந்து உள்ள ஓபன் பண்ணா ஸ்பேஸ் இருக்கு. அது நீ பாக்கல ஸ்பேஸ். OnePlus நாவே பிக் பாக்ஸ் தான். அப்படி ஓபன் பண்ணா இப்படி ஓபன் ஆகும் ஸ்பேஸ். மூன் லேண்டிங் அது. ஆமா அதெல்லாம் ஏய் இதுக்கெல்லாம் நீங்க பண்ண காசு. நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஏய் உனக்கு நல்லா யோசிக்கிறாங்கப்பா. இந்த கம்பெனி எல்லாத்தையும் நல்லா தான் யோசிக்கிறாங்க. எல்லாம் ஓபனிங்ல நல்லா தான் இருக்கு. பினிஷிங் சரியில்லாம போயிருது. என்ன பண்றது? லேண்டிங் சொல்றாங்கல்ல. வண்டிக்கு மூன்ல லான்ச் பண்ணிட்டு நமக்கே லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலா அப்படிதானே இன்வைட் கொடுத்தாங்க. மூன்ல இருந்து லான்ச் பண்ற மாதிரி எர்த்து தூரமா தெரியற மாதிரியும் எங்க போன் உங்களை அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. போன் வந்து இங்க இருக்கு. என்னது அது? போனும் OnePlus 9 Pro 5G co-developed with Hasselblad. இதுல வந்து OnePlus 9 5G அப்படினு இருக்கு. OnePlus 9 5G. சோ ரெண்டுமே வேற என்ன ஸ்பெஷல்? சூப்பரா இருக்குடா. என்னடா அடிக்கிட்டே இருக்க நீ? இதோ unbox your OnePlus 9 series. Swiss Army knife கொடுத்திருக்காங்களா? OnePlus X, OnePlus Victorinox Swiss Army knife never settled edition 2.0. அப்ப அதுக்கு அப்புறமா நமக்கு ஏதோ கிடைக்கும் போல. சரி ஒரு வகையில வந்து சீரியஸாவே OnePlusக்கு பெரிய கும்பிடு. தேங்க்யூ. எங்க கிட்ட உருப்படியா கத்தியே இல்லைங்க. அந்த 5 ரூபா 10 ரூபா கத்தி எல்லாம் வச்சு அறுத்துக்கிட்டு இருந்தோம். இனிமே கொஞ்சம் ஸ்டைலா நம்ம OnePlus 9 series your best shot. என்னது அங்க எங்க இருக்கு பெஸ்ட் ஷாட்? நம்ம எடுத்து இனிமே அங்க வச்சுக்கலாமா? இல்ல அந்த மூன் ஷாட் தான். அதுல தான் அந்த ஷாட் வரும். பிச்சு போடுவேன் இந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஏதாவது சொல்லி ஒண்ணு இப்படி சைடுல ஓபன் பண்ணனும்னா எவ்வளவு ஆக்சஸரீஸ் பாருங்க. வாட் சார்ஜர் 50 பா இவ்ளோ பெருசா. ரெண்டு இருக்க மாதிரி ஒரே இதுல ரெண்டு 50 வாட்டா? ஆமா 30 வாட்ல இருந்து 50 வாட்டுக்கு முன்னேறிட்டாங்க. வாட்ஸா 9 Proல மட்டும் தான் இருக்கு. 65 ல இல்லையா? அப்ப 9க்கு வந்து இந்தியால இல்ல யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்காக்கு வந்து 15 வாட்டா. இந்தியாக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இல்ல இந்தியா வெர்ஷன்ல. இது 9 மட்டும் இல்ல. 9 Proக்கு வந்து எல்லா வேர்ல்ட் குளோபல் வெர்ஷன்ல வந்து இருக்கு 50 வாட் சப்போர்ட். சரி. இது தவிர வந்து கேसेस தான். அது இதுக்கு 9 Proக்கு 9க்கு ரெண்டுமே ஒரே ஃபார்மேட் வந்து Sandstone பம்பர் கேஸ். ஓகே இது as usual நமக்கு வந்து OnePlus 1ல இருந்தே Sandstone இருக்கு. சோ அது வந்து OnePlus 9 Proக்கு வந்து கார்பன் பம்பர் கேஸ். ஓகே இன்னும் வேற ஒன்னும் கேஸ் இல்ல. ஆனா இந்த Swiss Victorinox நைஃப் இருக்கு. இது எவ்வளவு போட்டுருக்கு? 2730 rupees. ஆசா பிளேட்னு சொல்லிட்டு கட்டே வச்சிருக்காங்க. Huntsman Black Special Edition never settle. எல்லாத்துலயுமே ஸ்பெஷல் எடிஷனடா. என்னடா இதெல்லாம் டப்பால எங்க ஓபன் பண்ணாலும் ஸ்பெஷலாவே தான் இருக்கு. சரி ஓகே. பின்னாடி ஆசா பிளேட் போட்டு கத்தி கொடுக்கறமா. சூப்பரா இருக்குடா பாக்க. சொல்றத கேட்கவே மாட்டேன். ஆக்ஸா பிளேட்லாம் நீங்க வேற ஐயா நிறைய எல்லாம் சொல்லிட்டு ஒரு யூசர் மேனுவல் வேற. யூசர் மேனுவல் என்ன? அது எப்படி யூஸ் பண்ணனும்னு போட்டுருக்காங்கடா. இத வச்சு நீ டின் ஓபன் பண்ணலாம், பீர் குடிக்கலாம், மோர் சிலுப்பலாம். பின் கட் பண்றதுல இருந்து எல்லாம் போட்டுருக்காங்க. ஆசா பிளேட் இதுதான் அந்த பிளேட். தம்பி இது சைக்கிள்ல போற எல்லாரும் வச்சிருப்பாங்க தம்பி. கீ செயின். அவசரத்துக்கு வேணா இது OnePlus Special Edition 2.0. 2.0 பாத்தீங்களா இல்லையா? அதுல போட்டுருந்துச்சு 2.0. ஆனா இங்க எங்கேயும் போடல. ஏன் அந்த பாக்ஸ் மட்டும் ஓபன்? அதுல எதுவுமே இல்ல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன இது இதுவா ஸ்ப்ரிங்கா? பொறு அதுல போட்டுருக்குமே அந்த ஸ்ப்ரிங் எப்படி இது பண்றது அப்படின்னு. ஆமாடா அது ஒண்ணு இல்ல. இந்த ஏரியால இங்க இருக்கு. பா செம்ம இதுவா இருக்கு. செம்ம ஷார்ப்பு. பலாப்பழம் மாதிரி பழந்துரும். பலாப்பழம் மாதிரி பழந்துரும். ரியல்மி இந்த வயர்லெஸ் சார்ஜிங்ல என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. நம்ம இதை எடுத்து இப்படி காட்டும் போது இன்னும் நிறைய பேர் எங்க வீட்டு நெயில் கட்டர்லயே பாத்திருக்கேன். சும்மா ஸ்விஸ் நைஃப். இது ஸ்டைலா எப்படி கட் பண்ணதுன்னு என்னடா அவங்களே சொல்லிருக்காங்களே இதான் யூஸ் பண்ணனும் அப்படின்னு. ஆமாடா ஷார்ப்பா தான்டா இருக்கு. இங்க பாரு வச்சதுமே கட் ஆயிடுச்சு. சூப்பர். சர்ஜிக்கல் நைஃப்லாம் கொடுக்க மாட்டாங்களாடா? ஆபரேஷன்லாம் பண்ணலாம் எடுத்து. ஜெரிடி கண்ணாச்சி மட்டும் தான் பண்ணுவாரா? நம்மளும் பண்ணுவாங்க. வயர்லெஸ் சார்ஜர்
அதுல வந்து சைலண்டா ஓடுமாங்க ஃபேனு. ஓ இப்படிதானா? என்ன எல்லாமே ஸ்பேஸ் தான்டா. இனிமே இதுல என்ன உழுதுன்னு பாக்கலாம். என்ன சார்ஜரே உழுது, அடி விழுது, அடி விழுது. நல்லா இருக்கு. Let's start at 50 watt charger, wireless charger. ஆனா இது வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்குல்ல. பரவாயில்ல. 5 volt 4 amps, 9 volt 2 amps, 10 watt 6.5 amps, 20 watt 3.25 amps. பாட்டம் ஃபயரிங் ஃபேனாடா? ஆமா. இதுல வந்து கூட வந்து ஒரு கேபிளும் டைப் சி டு டைப் சி. சார்ஜர் தர மாட்டாங்களா? அது பாக்ஸ்ல ஃபோன் நீங்க வாங்கும்போது இருக்குமேன்னு சொல்றாங்க. ஆமா, அதே சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். 65 வாட் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அதுல இருந்து 50 வாட் அவுட்புட்டா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு இங்க வரும். அது பில்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து பில்ட் நல்லா இருக்கு, ஸ்மூத் ஃபினிஷ் தான். ஒயிட் கலர்ல மட்டும் தான் வருது போல் இருக்கு, அதனால கண்டிப்பா அழுக்காகும். இதோட பிரைஸ் எவ்வளவு போட்டுருந்துச்சு? எவ்வளோ போட்டிருக்கு? 5990 போட்டிருக்கு. இது வந்து 9 ப்ரோக்கு கார்பன் பம்பர் கேஸ் சொன்னல, 2599. எவ்வளவு விற்பாங்க இது? 1999. அவ்வளவுதான். 1999 விற்பாங்க இல்லையா? 1500 2000 அந்த மாதிரிலாம் விற்பாங்க. அதான் 2000 விற்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாத்துக்குள்ளயும் இந்த ரெட் கேபிள் இது யாரு கேட்டான்னு சொல்லி இந்த பேப்பரை வேற வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் இதை எடுத்து எங்கேயாவது டேப் பண்ணா ஒரு அனிமேஷன், இல்லாட்டி இதை டேப் பண்ணா ஒரு 10 ரூபா இல்லாட்டி 100 ரூபா ஏதாவது கிடைக்கும்னா பரவாயில்ல. இவங்களே மேனுவல் 4500 mAh பேட்டரி 43 மினிட்ஸ்ல வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு போட்டுருக்கு. 1 to 100% போட்டுருக்காங்க. ஆல்ரெடி இது வேற நல்லா தான் கொடுத்துருக்காங்கடா. இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா வேணாம் அசிங்கமா இருக்காது இழுத்தா. அதுக்குதான் கத்தி கொடுத்துட்டீங்களா? நம்ம கத்தி வச்ச சம்பவம் கொடுத்துருக்காங்க. கத்தாமையா? கத்தாம. ஏய் இந்த தடவை கொஞ்சம் கேஸ் பெட்டரா இருக்கு. வாவ் செமையா இருக்கே. கார்பன் இல்ல, இது பிளாஸ்டிக் தான். சாண்ட்ஸ்டோன் ஃபினிஷ் உள்ள பிளாஸ்டிக். ஆனா பம்பர் கேஸ் நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. as usual கார்பன் ஃபைபர் தான இருக்கு. இதோட பிரைஸ் எவ்வளவு? 1499. 6.5. இது வந்து 6.7. அதனால இந்த மாதிரி தான இருக்கு. அதுக்கு போட ரெண்டுத்துலயுமே வந்து நார்டோட இல்லடா இத மாதிரி இல்லையே இது. சேம் தான், கிட்டத்தட்ட சேம் தான். நீங்க வந்து யூஸ் பண்ணி போய் நீங்க கலர் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த இது வந்து கலர் மாறும், அதையும் சொல்லிக்கிறோம் அந்த இடத்துல. எப்படி அடிஷனல் இன்ஃபர்மேஷனுங்க இதெல்லாம் யார் சொல்லுவா? ஆனா கட் அவுட்ஸ் ரெண்டுத்துலயும் சேம் தான், அதே கட் அவுட்ஸ் தான். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி கேமராஸ் தான். சரி நம்ம எப்படி அப்படின்னு அன்பாக்சிங் ஓவராலா எல்லாமே ஓவராலா எப்படின்னு தனித்தனியா ஒரு வீடியோ அன்பாக்சிங் வீடியோல பாப்போம். சரி எல்லாம் பாப்போம். இந்த பாக்ஸ பத்தி உன் கருத்து என்ன? எப்படி இருக்கு உனக்கு? எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இந்த தடவை எப்பயும் குடுக்குற மாதிரி தான். இந்த வாட்டி என்ன இந்த மாதிரி 50 வாட் சார்ஜிங் இதெல்லாம் கொடுத்தாங்க. இந்த நைஃப் இதுக்கு முன்னாடி ஒரு இதுல வந்து நைஃப் கொடுத்துருந்தாங்கன்னு 30 வாட்லாம் சொன்னாங்க. போன தடவை 8 ப்ரோக்குல 30 வாட்லாம் இருந்தது. பட் கொடுக்கலையே. இந்த தடவை மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன நடக்குதுங்க? அப்புறம் அந்த மூன் லேண்டிங் நல்லா தான் இருந்துச்சு. நல்ல கான்செப்ட் தான். அப்போ இனிமே நம்ம போனையும் கொண்டு போய் அங்க லேண்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே ரைட். நம்ம வந்து அட்லீஸ்ட் இனிமே மூணு எப்படி போட்டோ எடுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம OnePlus 9 Pro 5G வச்சு ட்ரை பண்ணலாம். சரி நம்ம வீடியோ போலாமா? போலாம்.